வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் ஹரியங்கா டைனாசிட்டியில் அடுத்த பார்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்த பார்ட்டில் யார் அப்படின்னா உதயபத்ரான்னு சொல்லுவாங்க. உதயன் இவரோட டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 460 BC to 444 BC அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உதயபத்ரா எப்போ வந்தாங்க அப்படின்னா இவருமே என்ன பண்ணியிருப்பாருன்னா அவங்க அப்பாவான அஜிதசத்துவை கொலை பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்த உடனே அவருடைய கேபிட்டலை சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி என்ன இருந்திருக்கும், ராஜகிரிகா இருந்திருக்குமா. ராஜகிரிகால இருந்து பாட்டாளிபுத்ராவை என்ன பண்ணியிருப்பாருன்னா கேபிட்டலாக மாற்றிருப்பாரு. ஸோ இப்போ அதை பாட்னான்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இவருடைய ரூல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூலிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு ஃபோர்ட் வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஃபோர்ட் எங்கே அப்படி இருக்கும்னா ரிவர் கங்கா அண்ட் சன் பக்கத்தில் தான் இவர் வந்து ஒரு ஃபோர்ட் வந்து பில்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் இவரோட டைம் பீரியட் வந்து ரொம்பவே ப்ரீஷியஸ், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஸோ இவர் வந்து சைல்ட்லெஸ் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவரோட ஹரியங்கா டைனாசிட்டி முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இவர் தான் லாஸ்ட் ரூலர் அப்படின்னா கிடையாது. ஸோ முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய இதில். பட் லாஸ்ட் ரூலர் வந்து வேற ஒருத்தர் வருவார். ஸோ இவருக்கு வந்து சைல்டு இல்லாத காரணத்தினால இவரை தான் லாஸ்ட் ரூலர், அதாவது அஜிதசத்தோட பையன் அதனோட லாஸ்ட் ரூலர் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஸோ இவரை வந்து யாரு கொண்டுட்டு வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா த்ரோனை மகாபத்மநந்தா. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸால செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மகாபத்மநந்தாவை யாரா சொல்லுவாங்க அப்படின்னா நந்த டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க. நந்த டசக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த உதயன் இருக்காங்க இல்லையா, உதயனை வந்து 3 பேர் கொண்டிருப்பாங்க. அனிருதா, மண்டா அண்டு நாகடசக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாகடசக் தான் வந்து அடுத்த ரூலராக ஆகியிருப்பாரு. த லாஸ்ட் ரூலர் ஆஃப் ஹரியங்கா டைனாசிட்டி வாஸ் நாகடசக். இவரோட இந்த ஹரியங்கா டைனாசிட்டி முடியும். ஒரு 130 இயர்ஸாக நடந்துட்டு இருந்த இந்த ஹரியங்கா டைனாசிட்டி வந்து இவங்களோட அப்படியே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகேவா. லாஸ்ட் ரூலர்னு கேட்டாங்க அப்படின்னா உதயன் போட மாட்டீங்க, நாகடசக் தான் போடுவீங்க. ஓகேவா. ஸோ இவரோட ஃபாதர் மண்டா இருக்காங்க இல்லையா, அவங்களே என்ன பண்ணியிருப்பாரு, கொன்னுட்டு இவர் வந்து த்ரோனை எடுத்திருப்பாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரூலராக இருக்க மாட்டார். நாகடசக்ங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரூல் பண்ணுவார் அப்படின்னா கிடையாது. அவரோட ரூலிங் வந்து அங்கே இருக்க மக்களுக்கே பிடிக்காம தான் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிஷிங்கா வந்து அதுக்கப்புறம் வந்திருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து அதுக்கப்புறமா ரூல் பண்ணியிருப்பார். ஸோ இதில் இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா லாஸ்ட் ரூலர் ஆஃப் ஹரியங்கா டைனாசிட்டி கேட்பாங்க, நாகடசக் தான் போடுவீங்க. அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா இவர் வந்து ஃபோர்ட் பில்ட் பண்ணியிருப்பாரு. ஹூ பில்ட் அ ஃபோர்ட் நியர் கங்கா அண்ட் சன் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து உதயன் தான். ஓகேவா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் தான் வரும். அண்ட் தென் ஹூ ஷிஃப்டட் பாட்டாளிபுத்ரா as a கேபிட்டல் அப்படின்னு கேட்பாங்க. யார் வந்து பாட்டாளிபுத்ராவை கேபிட்டலாக ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் உதயன் தான். ஓகேவா. இதோட ஹரியங்கா டைனாசிட்டி முடியுது.